பசுமை மலைகளால் சூழப்பட்ட ஒரு அமைதியான கிராமத்தில் ஆர்யா என்கிற 3 வயது சிறுவன் தன் தாத்தா பாட்டியுடன் வாழ்ந்து வந்தான். ஒவ்வொரு காலையும் மஞ்சள் சட்டையும் கருப்பு கால் சட்டையும் அணிந்து புன்னகையுடன் அவன் ஓடி வந்து அவர்களுக்கு உதவ தயாராக இருப்பான். தனது சிறிய கரங்களால் கோழிகளின் கூண்டிலிருந்து முட்டைகளை மென்மையாக எடுத்து கூடைக்குள் போடுவான். அவனை சுற்றி கோழிகள் நடமாடும். அவைகளும் அவனது நண்பர்களே. கோழிகளுக்கு பிறகு அவன் ஆடுகளிடம் ஓடுவான். பசுமையான புற்களை பிடித்தபடியே அவன் மகிழ்ச்சியுடன் அவைகளுக்கு கொடுப்பான். அவை அவனை அன்புடன் தொடும்போது அவனது சிரிப்பு இன்னும் அதிகமாகும். அவன் வளர்ப்பது வேலை அல்ல, அது ஒரு அன்பும் உறவுமாய் இருந்தது. விலங்குகள் அவனுக்கு வெறும் வேலைகளுக்கோ அல்லது செல்ல பிராணிகளோ மட்டும் அல்ல, அவைகள் அவனது நெருங்கிய நண்பர்கள். அவன் நேரத்தை அவைகளுடன் சிரிப்பிலும் விளையாட்டிலும் கழிப்பான். கோழிகள் அருகில் நடமாட, ஆடுகள் அவனை பின்தொடரும். அவன் உலகம் சிறியது, ஆனால் அன்பும் மகிழ்ச்சியும் நிரம்பியது. மதியத்திற்கு பிறகு மர நிழலில் அமர்ந்து அவன் தனது நண்பர்களான விலங்குகளுக்கு கதைகள் சொல்வான். அவன் குரலில் உற்சாகமும் பாசமும் காணப்படும். கோழிகளும் ஆடுகளும் அமைதியாக கேட்பன. அங்கு அந்த சின்ன கிராமத்தில் இயற்கையோடும் தாத்தா பாட்டியின் அன்போடும் விலங்கு நண்பர்களோடும் அவனது சிறு மனம் சிரிந்திருந்தது மகிழ்ச்சியுடன்.